எபிரேயர் 9:27 அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். கர்த்தருடைய வார்த்தை பரிந்துரைப்பது என்னவென்றால், முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு எப்போது உறுதிப்படுகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் உண்மையும் உத்தமமாய் வாழும் மனுஷர் அவரின் இரண்டாம் வருகையின் பொழுது அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். கர்த்தரை நம்பி விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை.